கலையொளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப துலா ராசியில் வருமானம் பெறுவதற்கும் நம்ம வாக்கை எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கும் சிறு சிறு விஷயங்கள் நம்ம செய்து நம்மளுடைய வருமானத்தை பெருக்கலாம். அதாவது விஷயங்கள் வருமானம் பெருகணும்னா சில விஷயங்கள் தானம் கொடுக்கணும். தானம் கொடுக்கும்போது வருமானம் ரெட்டிப்பாகும். நான் சொல்ற ஒவ்வொரு தானங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண்ணாட்ட கூட ரொம்ப கம்மியான விலையில் கம்மியா செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அது வெற்றியே தான் கிடைக்கும். எப்பவுமே சின்னதா ஆரம்பிங்க. ஒருத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது மல்டிப்ளை ஆகும். அதனால தானங்கள் மிக 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 முக்கியமான விஷயம். எந்த மாதத்தில் தானம் பண்ணணும் அதெல்லாம் நமக்கு முக்கியமானதாக இருக்கணும். பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் பண்ண வேண்டிய மாதம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் நீங்க தானங்கள் சிறப்பாக பண்ணணும். கார்த்திகை மாதத்தில் என்ன தானம் பண்ணலாம்னா, அன்னாபிஷேகம் பண்ணும்போது சிவனுக்கு அன்னாபிஷேகம் கொடுக்கிறது மிக முக்கியமானது. அதாவது சந்திரன் நீச்சமான இடத்தில் இருப்பது நாள் 2ஆம் வீட்டில் வருமானம் வர்ற இடத்தில் சந்திரன் நீச்சம். அந்த நீச்சமான இடத்தை நம்ம பவர் படுத்துறோம். அதனால் அதாவது கார்த்திகையில் அன்னதானம் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி நிலவில் அன்னதானம் பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். பிரதோஷ காலத்தில் அன்னதானம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்வில் மாற்றம் வருவது போல் அதாவது அம்மன் கோயிலில் நல்ல பௌர்ணமி நிலவில் அன்னதானம் பண்ணுவதும் சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்த்திகை மாதத்தில் அதாவது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்கள் தெரிஞ்சீங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு உப்பு அந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுத்து அவங்களுடைய உடல் பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அது உங்க வருமானத்தை ரெட்டிப்பாக்கும். அதனால துலாம் ராசிக்காரர்கள் நல்ல கார்த்திகை மாதத்தில் உங்க தானங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல என்னென்ன தானம்லாம் பண்ணலாம் அப்படின்னா, உப்பு தானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த துப்பர்வாளியார்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, கொடுக்க கூடாத பொருட்கள் அப்படின்னா யாருக்கும் எந்த புக்ஸும் நல்ல ஆய்வு செய்யக்கூடியதோ இதெல்லாம் கொடுக்க முடியாது. அதுவே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கூடாது. அதெல்லாம் பகிர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூவே இருக்காது. அதனால உங்களுடைய பணம் சார்ந்த விஷயம் இது எதுவுமே அங்க நெகட்டிவா சொல்லக்கூடாது. உங்களுடைய பணம் சார்ந்த விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லக்கூடாது, கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எந்த கோயில் முன்னால் நீங்க தானம் பண்ணலாம் அப்படின்னா, நீர்நிலையில் இருக்கும் முருகர் கோயில் முன்னால் வைத்து தானம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அதனால நீர்நிலையில் இருக்கும் முருகர் கோயிலா பார்த்து தானம் பண்ணுங்க. எந்த உடை அணிந்து தானம் பண்ணலாம்னா, பர்பிள் கலர் உடை அணிந்து தானம் பண்ணுவது சிறப்பாக இருக்கு. ஆனா பர்பிள் கலர் உடை அணிந்து தானம் பண்ணுங்க. எந்த உடை அணியக்கூடாது, லைட் பச்சை கலர் உடைய அணியக்கூடாது. அது உங்களுக்கு எல்லாத்தையும் தானத்தை ஃபுல்லா விரயமாக்கி விடும். அப்புறம் எந்த கிழமை தானம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை தானம் பண்ணுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்க கர்மாவை அகற்றிவிடும். சனி செவ்வாய் இந்த 2 நாளிலும் நீங்க தானம் பண்ணலாம். அப்படியே அதுக்கு சூரியன் நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே ஆல்ரெடி ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் ஓகே தான். அதனால சூரியன் நாள் நல்லது. தானம் கொடுத்த பிறகு செய்யக்கூடாதவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானம் கொடுத்தப்ப செய்யக்கூடாதுன்னா, ஒருத்தருடைய அறிவை இழிவுபடுத்தி பேசுவது ரொம்ப தவறு. முட்டாள்தனமா பண்றான், முட்டாளா இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம யாருக்காவது தானம் கொடுத்துட்டு ஒருத்தரை புறம் பேசுதல் மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது. தானம் செய்த பிறகு நீங்க செய்யக்கூடாதவை அதிகமாக கத்தி பேசுதல் கூடாது, உஷ்ணமாக பேசுதல் கூடாது அப்படிங்கிறது. அன்பாக பேச தெரியாதவர்களாக இருப்பீர்கள். அதனால் உங்களுடைய தானம் கொடுத்த பிறகு 4 அன்பா பேசணும், இல்லாட்ட மௌன விரதம் இருப்பது சிறப்பாக இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா, தானம் கொடுத்த பிறகு உங்களுடைய தாயின் ஆசீர்வாதம் வாங்குவது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஆனா தாய் ஆசீர்வாதம் வாங்கணும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் எவ்வளவு பவர்ஃபுல்னா, தாயினுடைய முழுமையான ஆசீர்வாதமும் வீடு மனையில் அடிக்கடி உங்க வீட்டில் விளக்கேற்றி தோசை கழிவுகள் பண்ணிக்கிட்டே இருந்தினாலும் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சாமி ரூம் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டா சாமி ரூமில் முழுமை பெறாத தன்மைகள் நிறைய இருக்கும். அதனால துலாம் ராசிக்காரர்கள் கார்த்திகை மாசத்தில் சாமி ரூமை ரொம்ப அலங்காரம் பண்ணுவதும் விளக்கேற்றுவதும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. அதே போல் உங்க வீட்டில் செல்வ நிலை வருமானமும் பெருகும் அப்படிங்கறத ஒரு ஐயமும் இல்லை. ஆனா துலா ராசிக்காரர்கள் உடுத்த வேண்டிய உடை பர்பிள் கலர் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எந்த கிழமையில் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க செய்யக்கூடாத கிழமை அப்படின்னா நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூடாதுன்னு அப்படி வந்திருக்கு. அதனால ஞாயிற்றுக்கிழமை கூடாதுன்னா அப்ப எப்ப செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை தான் தானம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்களே, அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயமாகும் போது, அத கர்ணன் மகாபிரபு உதயமாகிற மாதிரி அர்த்தம்.
அவன் உதயமாகிற அந்த சமயத்து தானங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க உதயம் அஸ்தமனமாகும் போதும் தானங்கள் பண்ணலாம். இந்த 2 நேரமும் தானங்கள் பண்ணுவதற்கு சூரிய நாளில், அதாவது சூரிய நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் வரக்கூடிய கல்யாணம் ஆன நல்ல மங்களகரமான பெண்களை கூப்பிட்டு கொடுப்பது சிறப்பாக இருக்கும். ஆனா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மங்கள பெண்களை பார்த்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க மகாலட்சுமி கோயில் முன்னாலும் இல்லாட்ட பெருமாள் முன்னாலேயோ வைத்து தானம் கொடுப்பது சிறந்த பலனை அளிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்து நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் உருவாகும். இந்த வெற்றிகள் உங்க வாழ்க்கையில் பலவிதமான தொடர்ச்சியான மாற்றங்களையும் வளர்ச்சியும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.